Silence is the last teacher of the year. வருஷம் முடியும் போது வாழ்க்கை கத்தாது, அமைதியா பேசும். அந்த சைலன்ஸ் சொல்லும் எது நின்னது, எது போனது, ஏன் போனது. சத்தத்துல ஞானம் வராது, அமைதியில தான் கிளாரிட்டி வரும். அடுத்து என்ன பண்ணணும் வாழ்க்கையிலன்னு இல்லையா? சோ அந்த அமைதியை நமக்குள்ள வளர்த்துக்கணும். யாரும் இல்லாத அந்த அமைதியில உட்கார ஆசைப்படணும். அப்பதான் நல்லது நடக்கும். முதல்ல உங்களுக்குள்ள. இந்த வருஷம் வாழ்க்கை உங்ககிட்ட இருந்து எடுத்துக்கினதெல்லாம் உங்களுக்கு எதிரா இல்லை, அது உங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்ல. யாராவது தப்பு பண்ணியிருந்தா மன்னிச்சிடுங்க. நீங்க தப்பு பண்ணியிருந்தா மன்னிப்பு கேளுங்க. உங்களது இல்லைன்னு நினைக்கிற விஷயங்களை விட்டுடுங்க. யாராவது ஏதாவது சொன்னா அமைதியா கேட்டுக்கங்க. இந்த வருடமே இதை எல்லாத்தையும் புரிஞ்சு மன்னிச்சு மறந்தா year end with a new beginnings. இதெல்லாம் எனக்கு தேவையில்லைன்னு நினைச்சீங்கன்னா dead end. உங்களுக்கு தேவைப்படும் போது நீங்க திரும்பி வரலாம். நான் இங்க காத்துட்டு இருப்பேன் திரும்பி முதல்ல இருந்து சொல்ல. நீங்க கத்துக்க வேண்டியதை நீங்க கத்துக்கிற வரைக்கும் நான் சொல்லி கொடுப்பேன். இதுதான் வாழ்க்கை சொல்லுது, நான் சொல்லல. அட்லீஸ்ட் இந்த வருஷமாவது இல்ல ஜன்மத்திலேயாவது தயவு செய்து கத்துக்கங்க. இப்படிதான் உங்களுடைய எதிர்காலம் கெஞ்சுது. உங்களுக்கு என்னுடைய ஒர்க்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. யாருக்காவது பிடிக்கும்னு நினைச்சீங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அப்போதாங்க நமக்கு தேவையான உலகத்தை நாம அமைக்க முடியும். வாங்க, லெட்ஸ் கிரியேட் சம் ஸ்பார்க். ஏன்னா மன்னிப்பு மிகவும் முக்கியம். மன்னிக்க தெரிஞ்ச மனசு எப்பவும் வசந்ததுதான். அதை யாராலையும் ஒன்னும் பண்ண முடியாது. மேபி மன்னிப்பு இன்று அழிக்க முடியாத ஒரு மந்திரமா மாறியதே மன்னிப்பிற்கே பெருமை சேர்த்த ஜீசஸ். அவரோட பிறந்த நாள் கழிச்சுதான் நமக்கு வருட பிறப்பே வருது. மன்னிப்பை மறக்க கூடாதுன்றதுக்காக, புது வாழ்க்கைக்கு, வழிக்கு. நீங்க இந்த வீடியோவை எப்ப பார்த்திருந்தாலும் நீங்க புதுப்பிக்க உங்களுக்கு புது வருஷம் தேவையில்லை. புது உள் மனசு போதும். நன்றிகள்.